டிஎன்பிசி கிளாஸஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எனக்கு தமிழ்நாடு மானுட புவியியல். தமிழ்நாடு மானுட புவியியல்னு சொல்லி எனக்கு உங்களுக்கு 10th ஜியோகிராஃபியில் வந்துருக்கும். அதே போல் பார்த்தா தமிழ்நாட்டு பொருளாதாரம் சொல்லிட்டு 11th எக்கனாமிக்கில் வந்துருக்கும். இந்த ரெண்டு டாபிக் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி டாபிக் தான், ரெண்டும் எனக்கு ஒரே மாதிரி டாபிக் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கொஷின் மற்றும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய என்னென்ன பேர்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்குது, தொழில்துறைகள் என்னென்னலாம் இருக்குன்னு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டிஎன்பிசியில் இது எல்லா டாப்பிக்கே கிடையாது, இது இல்லாத கொஷின்ஸே வந்து கிடையாது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு மானுட புவியியல். தமிழ்நாட்டில் என்னென்ன நீர்வீழ்ச்சி இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாக்கியம் 1. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஏப்ரல் 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஏப்ரல் 1985ஆம் ஆண்டு தான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வந்து உருவாக்குறாங்க. அது வந்து சரி. வாக்கியம் 2. இது திருச்சி மாவட்டத்தில் ஆடுதுறையில் அமைந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஆடுதுறையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆடுதுறை சரி தான். திருச்சி மாவட்டம் இல்லை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் வந்து எனக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வாக்கியம் 1 சரி. தமிழ்நாட்டின் வேளாண்மை காலம் பொறுத்துக. தமிழ்நாட்டின் வேளாண்மை காலங்களை பொறுத்துக. சொர்ணவாரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏப்ரல் டு மே மாதம் வந்து பயிரிடு செய்வாங்க. பயிரிடுவாங்க. சம்பா வந்து பயிரிடக்கூடிய காலங்கள். வந்து நவம்பர் டு டிசம்பர். நவரை வந்து ஜூலை டு ஆகஸ்ட். இதுதான் தமிழ்நாட்டுடைய வேளாண்மை காலம். 3 to 1. தமிழ்நாட்டின் வேளாணின் அறுவடை காலத்தை பொறுத்துக. தமிழ்நாடு வேளாணின் அறுவடை காலத்தை வந்து பொறுத்துக. இந்த மாதம் வந்து அதை விளைவிச்சிட்டாங்க, எப்போ வந்து அதை அறுவடை செய்கிறாங்க. சொர்ணவாரி பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் டு செப்டம்பர். சம்பா வந்து ஜனவரி டு பிப்ரவரியில் அறுவடை செய்வாங்க. நவரை வந்து பிப்ரவரி டு மார்ச்சில் வந்து அறுவடை செய்வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. 1 2 3. வாக்கியம் 1. தமிழகத்தில் சொர்ணவாரி வேளாண் பருவம் ஆடிப்பட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் சொர்ணவாரி வேளாண் பருவம் ஆடிப்பட்டம் என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் சொர்ணவாரி சித்திரைப்பட்டம். சொர்ணவாரி பார்த்தீங்கன்னாக்கா சித்திரைப்பட்டம் சொல்லி அழைப்பாங்க. தமிழகத்தின் சம்பா வேளாண் பருவம் ஆடிப்பட்டம் என்று அழைக்கப்படும். ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, ரெண்டுமே வந்து தவறு. அதே போல் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து சிஸ்டம் வந்து மாற்றிட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறதுலாம் கிடையாது. வாட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா, ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. கால வரிசைப்படி பொறுத்துக, சரியானதை தேர்ந்தெடு, சரியான இணையை தேர்ந்தெடு, தவறான இணையை தேர்ந்தெடு, பொறுத்துக. இந்த மாதிரி பேசிக் கொஷின் தான். கூற்று காரணம். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் வந்து இப்படி தான் மாற்றியாச்சு. நீங்கள் தமிழ் வந்து கண்டிப்பாக ஒரே மாதம் படித்தா கூட 100க்கு 100 தாராளமாக எடுக்க முடியும். 100% அடித்து சொல்கிறோம். 100க்கு 100 தாராளமாக சிலபஸ் படிச்சிங்கனாக்கா தமிழில் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் ஜிகேயில் எடுக்க முடியாது. ஜிகே வந்து மறக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ ஜிகே வந்து இப்படி தான் இருக்கணும் கொஷின்ஸ். நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து மார்ச் 20, இந்த மாதம் மார்ச் 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 40 ஃபுல் டெஸ்டஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வந்து இருக்கும். மார்னிங் வந்து என்னுடைய கொஷின் பேப்பர், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கொஷின் பேப்பர் எழுதுகிறோம். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் கொஷின் 2022 நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. நமக்கு தமிழ் தகுதி தேர்வு எடுத்துனதுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலக்கண பார்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா, அது வந்து கவர் ஆகிடும். நான் மார்னிங் கொடுக்கக்கூடிய அந்த 100 கொஷின், அதாவது 100 தமிழ் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கண பார்ட் கம்மியாக இருக்கும். முந்தைய வினாக்கள், இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஸ்கூல் புக் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ஓல்டு அண்ட் நியூ, இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 100 கொஷின் தமிழ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிகே வந்து 60 கொஷின், சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 கொஷின் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 10 கொஷின். இது 200 கொஷின் ஆச்சு.
ஈவினிங் நம்ம கவர்மெண்ட் கொஷின் எழுதுறோம் இல்லையா, அதில் வந்து மேக்ஸ் 25 கவர் ஆகிடும். ஒரு நாளைக்கு அது மேக்ஸாக வந்து நம்ம பார்த்துட்டே போகிறோம். அந்த 40 கொஷின்றது இப்படி தான் நம்ம பார்க்க போகிறது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 நாள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணணும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 180 டார்கெட் வைக்கணும். ஏன் 180 டார்கெட் வைக்கணும்? கட் ஆஃப் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 170+ எடுத்தால் உங்கள் சொந்த ஊரில் போஸ்டிங். ஸோ அதை மனசில் வந்து வச்சுக்கிங்க. இங்கே நம்ம தவறுகள் வந்து இங்கே திருத்திட்டு போகணும். எக்ஸாமில் போய்ட்டு நான் வந்து அங்கே தப்பு பண்ணிட்டேன், கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதுனால தான் இந்த கொஷின்ஸ் வந்து இப்படி. ஒரு கொஷின் பேப்பர் என்னுடையது, இன்னொரு கொஷின் கவர்மெண்ட் கொஷின். 2 மெத்தடும் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டின் முக்கிய உணவு பயிர் நெல். தமிழ்நாட்டுடைய முக்கிய உணவு பயிர் நெல் என்பது சரி. தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கிய நெல் வகை பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா. தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கிய நெல் வகை பொன்னி மற்றும் கிச்சடி சம்பா என்பதும் சரிதான். தமிழ்நாட்டில் 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 மில்லியனுக்கு 30 லட்சம் ஹெக்டேர். 30 லட்சம் ஹெக்டேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல் வந்து பயிரிடப்படுறாங்க. இதுவும் வந்து சரிதான். நெல் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்கள் தமிழகம் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. நெல் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்களில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3rd பிளேஸில் வந்து இருக்குது. அப்போது 4th தான் தப்பாக இருக்குது. வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதி நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா பகுதிகள் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து சரிதான். காரணம் வாக்கியம் 2. ஏனெனில் இப்பகுதியில் அதிக நெல் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த பகுதியில் வந்து அதிக நெல் உற்பத்தி வந்து செய்யப்படுகிறது. தஞ்சாவூர் ஆடுதுறை பதினக மெயினாக சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அதுக்கெல்லாம் காரணம். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. இந்திய அரசு 2018ஆம் ஆண்டு திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்தது. இந்திய அரசு 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களின் ஆண்டாக வந்து அனுசரித்தது என்பதும் சரிதான். வாக்கியம் 2. 2023ஆம் ஆண்டு உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்தது. 2023ஆம் ஆண்டை உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்தது. இதுவும் வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரி. தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் எண்ணெய் வித்துகளில் தவறானது. எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. நிலக்கடலை, எள், ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி, கடுகு, இதெல்லாம் வந்து எண்ணெய் வந்து தயாரிப்பாங்க. கொண்டைக்கடலை கிடையாது. அப்புறம் லாஸ்ட் வந்து தப்பு. வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து இல்லை. எங்கெங்கன்னு கேட்டாக்க நீலகிரி மற்றும் கன்னியாகுமரியில் வந்து பயிரிடுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பயிரிடுறதில்லை. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. கொண்டைக்கடலை உற்பத்தியில் கோயம்புத்தூர் மாவட்டம் முதன்மையாக விளங்குகிறது. கொண்டைக்கடலை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது. வாக்கியம் 2 மட்டும் சரி. வாக்கியம் 1. நிலக்கடலை தமிழ்நாட்டில் முக்கிய எண்ணெய் வித்து வித்துக்களாகும் என்பது சரிதான். வாக்கியம் 2. பருத்தி தமிழ்நாட்டில் முக்கிய வாணிப பயிராகும். பருத்தி என்பது தமிழ்நாட்டில் முக்கிய வாணிப பயிர் இல்லை. கரும்பு தான் தமிழ்நாட்டுடைய முக்கிய வாணிப பயிர். கரும்பு வந்து வரணும், பருத்தி கிடையாது. வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 1. பருத்தி ஓர் இலைப்பயிர் மற்றும் வாணிப பயிராகும். பருத்தி என்பது ஓர் இலைப்பயிர் மற்றும் வாணிப பயிராகும் என்பது சரிதான். வாக்கியம் 2. கரிசல் மண் நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், மிதவெப்பம் மற்றும் ஈரப்பதம் வானிலை ஆகிய நிலையில் பருத்தி விளையும். கரிசல் மண்லையும் நீண்ட பனிப்பொழிவற்ற காலத்துலேயும் மிதவெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை ஆகிய நிலையிலும் பருத்தி வந்து விளையும் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. தமிழ்நாட்டில் முக்கிய தோட்டப்பயிர்களில் தவறானது. தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம், ரப்பர் தோட்டம், முந்திரி தோட்டம், சின்கோனா தோட்டம்னு சொல்லலாம். யூக்லிப்டிஸ் தோட்டம் வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. யாரும் வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா. யூக்லிப்டிஸ் அப்படின்னாக்க தைல மரம் தான் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து தப்பு. பொருந்தாததை தேர்ந்தெடு. அசாம் இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. அசாம் வந்து தேயிலை உற்பத்தியில்
தேயிலை உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, சரிதான். தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில் 3ஆம் இடம் வகிக்கிறது. தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில் செகண்ட் பிளேஸில் வந்து இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்து இருக்குது. இந்தியாவில் காபி உற்பத்தி முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா. இந்தியாவில் காபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டாங்க கர்நாடகா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் காபி உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஃபி மற்றும் தேயிலையில் செகண்ட் பிளேஸஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் காஃபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா, தேயிலை டீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசாமிகா. அப்போது பி ஆப்ஷன் மட்டும் தப்பு. வாக்கியம் 1. நீலகிரி மலைகள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு மலைச்சரிவுகளில் தேயிலை குறிப்பிடத்தக்க அளவில் பயிரிடப்படுகின்றன. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேயிலை கிடையாது, காஃபி வந்து பயிரிடுறாங்க. எங்கன்னு கேட்டாக்கா நீலகிரி மலைகள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு மலைச்சரிவில் வந்து காஃபி வந்து உற்பத்தி செய்கிறாங்க. காஃபி வந்து உற்பத்தி செய்கிறாங்க. வாக்கியம் 2. ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரியில் அதிகமாக காணப்படுகிறது. ரப்பர் தோட்டங்கள் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு கேட்டாக்கா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் அதிகமாக வந்து காணப்படுது. வாக்கியம் 2 வந்து சரி. ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது எது? ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம். தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் 976 கிலோமீட்டர் ஆகும். தப்பு. 1076 கிலோமீட்டர். 1076 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளமாக இருக்கும். இது நாட்டின் கடற்கரையில் 13% கொண்டுள்ளது. நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கோ அதில் 13% நம்ம தமிழ்நாடு கடற்கரை வந்து இருக்குது. தமிழ்நாட்டு கடற்கரை பகுதியில் பரப்பளவு 0.19 பில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. தமிழ்நாட்டுடைய கடற்கரை பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டாக்க 0.1 பில்லியன் 19 பில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குது. வாக்கியம் 1. தமிழ்நாட்டின் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் தூத்துக்குடி மாவட்டம் 10% உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது. அதாவது நமக்கு வந்து ஏன் என்னுடைய கொஷின் காலையில் ஈவினிங் வந்து கவர்மெண்ட் கொஷின் சொல்கிறான்னு கேட்டாங்க. என்னுடைய கொஷின் வந்து லைன் பை லைன் கொஷின். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, லைன் பை லைனாக கரெக்டாக சிலபஸ் வைஸ் எடுத்திருக்கேன். கரெக்டாக சிலபஸ் வைஸில் எடுத்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைன் பை லைனாக எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டால் இப்போ இந்த 2016 டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கு சேஞ்ச் ஆச்சு. 2014 புக்கு சேஞ்ச் ஆச்சு. இது வரைக்கும் எடுத்துக்கிறதுல ஓரளவுக்கு பேசிக்காக வந்து எல்லா கொஷின் கேட்டாங்க. வருஷத்துக்கு எப்படியும் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 27 எக்ஸாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் மட்டும். அப்படி இருக்கப்போ 27 எக்ஸாம்லேயும் எவ்வளோ ஜிகே எடுத்திருப்பாங்க. அப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். சிலபஸ் எல்லாம் சேம் சிலபஸ் தான். ஒரு சில டாபிக் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது தவிர இது எல்லா டாப்பிக்கும் சேம் கம்பல்சரி அதே டாபிக் தான். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன தான் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்க சிலபஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன தான் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சிலபஸ் வந்து சேம் தான். அப்படி இருக்கப்போ எல்லா கொஷினும் கேட்டாங்க. இருக்காது இல்லாத கொஷின் வந்து கேட்கலாம். இப்போ வந்து புதுசாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லாத கொஷின் தான் கேட்கலான்றதுனால தான் லைன் பை லைன் கொஷின் வந்து நான் தரேன். அந்த லைன் பை லைன் கொஷின் மார்னிங், ஈவினிங் வந்து கவர்மெண்ட் கொஷின். இப்படி வந்தாலையும் அப்படி வந்தாலும் எப்படி வந்தாலையும் மார்க்கை வந்து விடக்கூடாது. மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற நிலைமையில் இருக்கும். அதுக்காக தான் வந்து கொஷின்ஸ். சரி. வாக்கியம் 1. தமிழ்நாட்டின் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் தூத்துக்குடி மாவட்டம் 10% உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது. 10% முன்னிலையில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளூர் வந்து அதிகமாக இருக்குது. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. மீன் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறையானது 1.25% பங்களிப்பை வந்து தருது. இது வந்து சரி. ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி கிடையாது, வெள்ளூர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. வாக்கியம் 1. இந்தியாவின் பரப்பளவில் தமிழகத்தின் சதவீதம் 4% ஆகும். இந்தியாவுடைய பரப்பளவு தெரியும் நமக்கு எவ்வளோன்ட்டு. அதில் தமிழகத்துடைய சதவீதம் மட்டும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னாக்கா 4% என்பது சரிதான். வாக்கியம் 2. இந்திய மக்கள் தொகையில் தமிழகத்தின் சதவீதம் 6%. இந்தியாவுடைய மக்கள் தொகையில் தமிழர்களுடைய சதவீதம் மட்டும் எனக்கு 6% மக்கள் தொகை வந்து இருக்காங்க. ரெண்டுமே வந்து சரி. தமிழ்நாட்டில் அணைகள் உள்ள இடங்களில் தவறானது. மாவட்டங்கள் வந்து தவறாக இருக்கிறாங்க. பவானி சாகர் அணை வந்து ஈரோட்டில் தான் இருக்குது. அமராவதி வந்து திருப்பூரில் இருக்குது. திருப்பூரில் வந்து இருக்குது. உடனே ஆந்திர பிரதேசம் அமராவதி எடுத்துடாதீங்க. அமராவதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமராவதி திருப்பூரில் வந்து இருக்குது. மணிமுத்தாறு திருநெல்வேலி, சாத்தனூர் திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து அணைகள் இருக்கக்கூடியது. பி வந்து தப்பு. வாக்கியம் 1.
அமராவதி ஆறு காவிரி ஆற்றின் துணை ஆறாகும். அமராவதி ஆறுன்றது காவிரி ஆற்றின் துணை ஆறாகும். வாக்கியம் 2, சாத்தனூர் அணை என்பது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணையாகும். சாத்தனூர் என்பது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணையாகும். மேட்டூர் அணை பார்த்தீங்கன்னாக்கா காவிரி குறுக்கே கட்டப்பட்ட அணை வந்து மேட்டூர் அணை. இது ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. இந்திய நீர்ப்பாசனத்துறையின் தந்தை ஜான் ஃபென்னிக்விக் ஆவார். இந்திய நீர்ப்பாசனத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாக்க ஆர்தர் கார்டன் தான் வந்து இந்திய நீர்ப்பாசனத்துறையின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுவர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் ஃபென்னிக்விக். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யாருன்னு கேட்டாக்க ஜான் ஃபென்னிக்விக் தான் வந்து கட்டியிருப்பார். அவர் தான் வந்து கட்டியிருப்பார். அப்போ இது மட்டும்தான் சரி. ஏன்னா இங்கே என்ன சரியானது மட்டும் கேட்டிருக்காங்க இல்லையா, பி மட்டும் சரி. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் ஃபென்னிக்விக். முல்லை பெரியார் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1893. 1895 வந்து கட்டியிருப்பாங்க. 1895 தான் வந்து முல்லை பெரியார் அணை வந்து கட்டப்பட்டது. முல்லை பெரியார் அணை தமிழ்நாட்டில் உள்ளது. முல்லை பெரியார் அணை பார்த்தீங்கன்னாக்க கேரளாவில் வந்து இருக்குது. கேரளாவில் வந்து இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகேவா? அப்போ பி ஆப்ஷன் மட்டும் சரி. அடுத்த கொஷின், வாக்கியம் 1, வைகை அணை மதுரையில் உள்ளது. வைகை அணை வந்து மதுரையில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வைகை அணை வந்து தேனி மாவட்டத்தில் உள்ளது. தேனி மாவட்டத்தில் வந்து இருக்குது. வாக்கியம் 2, இது 21/1/1951 ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த வருஷம் தான் வந்து திறந்தாங்க. இது வந்து சரி. வாக்கியம் 2 வந்து சரி, 1 வந்து தப்பு. 23. வாக்கியம் 1, பாபநாசம் அணை சிறிய பிருந்தாவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிறிய பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. அது வந்து கரையார் அணை. பாபநாசம் அணை கரையார் அணை எனவும் அழைக்கப்படுகிறது. வைகை அணை சிறிய பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டமானது தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் கேரள கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட அணை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டமாகும் என்பது சரி. வாக்கியம் 2, பரப்பலாறு திட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே பழனி தாலுக்காவில் அமைந்துள்ளது. பரப்பலாறு திட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே பழனி தாலுக்காவில் அமைந்துள்ளது என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரி. தமிழ்நாட்டில் பெறப்படும் வளங்களில் மாவட்டங்களில் தவறானது. தமிழ்நாட்டில் பெறப்படும் வளங்களின் மாவட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பழுப்பு நிலக்கரி நெய்வேலியில் இருக்குது. மேக்னெட் வந்து சேலத்தில் வந்து எடுக்கிறாங்க. இஸ்மலைட் ரூஸ்லைட் பண்ணுங்க கடலூரில் வந்து எடுக்கிறாங்க. சரி. இந்த கொஷின் வந்து தப்பு. பழுப்பு நிலக்கரி வந்து நெய்வேலி தான் எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்டிருக்கேன், மாவட்டங்கள்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தது தான் நெய்வேலி. அப்போ கடலூர் மாவட்டம்னு சொல்லி வரணும். இதிலே நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் பழுப்பு நிலக்கரி என்பது கடலூர் மாவட்டத்தில் எடுக்கக்கூடியது. மேக்னெட் என்பது சேலம் மாவட்டத்தில் எடுக்கக்கூடியது. ஹில்மனைட் ரூட்டைல் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கக்கூடியது. அப்போ ஏ வந்து தப்பு. வாக்கியம் 1, சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் இரும்பு தாது எடுக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு தாது வந்து வெட்டி எடுக்கிறாங்க. இது வந்து சரிதான். வாக்கியம் 2, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையிலும் இரும்பு தாது வெட்டி எடுக்கப்படுகிறது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டில் கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்தாடைகள் விற்பனைக்கு புகழ்பெற்ற மாவட்டம் திருப்பூர். தமிழ்நாட்டில் கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்தாடைகள் விற்பனைக்கு புகழ்பெற்ற மாவட்டம் ஈரோடுன்னு சொல்லி வரணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயமுத்தூர். தமிழ்நாட்டில் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது ஈரோடு. கரூர். அப்போது பி ஆப்ஷன் மட்டும் தப்பு. சி அண்டு ஏ வந்து தப்பு. பி ஆப்ஷன் மட்டும் ரைட்டு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர்.
தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் மாவட்டங்களில் தவறானது. தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் மாவட்டங்களில் தவறானது எது? தவறானது கரூர் வந்து தவறு. ஜவுளி மாவட்டம் என அழைக்கப்படுவதில் கரூர் வந்து தவறு. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம் சரி. நெசவு தலைநகரம் தான் வந்து கரூர். ஆனால் ஜவுளி பள்ளத்தாக்கு என்பது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர். வாக்கியம் 1. நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்தை வந்து வகிக்கிறது. தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் வந்து இருக்குது பட்டு உற்பத்தியில். காஞ்சிபுரத்தில் சில பகுதிகள் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்கின்றன. ராமநாதபுரத்தின் சில பகுதிகள் தான் செயற்கை பட்டு துணிகளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ பி ஆப்ஷன் வந்து தப்பு, ஏ ஆப்ஷன் வந்து சரி. தோல் பதனிடும் தொழில்கள் பற்றி தவறானது. தோல் பதனிடும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ்நாடு இந்த கொஷினை வந்து இல்லாத கொஷினே கிடையாதுங்க. தமிழ்நாடு பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஷின் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் கேட்குறாங்க. நீங்கள் டிஎன்பிசி மட்டும் கிடையாது, பிசிஆர் இருக்கட்டும், எஸ்ஐஆர் இருக்கட்டும், ஃபாரஸ்டாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இதை பற்றி. ஏன்னா இது தொழிற்சாலைகள், வளங்கள் இருக்குல்ல, என்னென்ன வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. இது இல்லாத கொஷினே வந்து கிடையாது. தோல் பதனிடும் தொழில்களின் மூலம் தமிழ்நாடு 60% உற்பத்தியை செய்கிறது. தமிழ்நாடு வந்து எனக்கு 60% உற்பத்தியை வந்து செய்கிறது என்பது சரிதான். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் புதுடில்லியில் அமைந்துள்ளது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு. எங்கே அமைஞ்சிருக்குன்றாங்க? நம்ம சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு. தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியில் 37% முதன்மையான மாவட்டமாக விளங்குகிறது. முதன்மையான மாவட்டமாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது. தோல் ஆடைகள் மற்றும் தோல் உபப்பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 38% பங்களிப்பை வந்து தருது. 38% பங்களிப்பை வந்து தருது. பி ஆப்ஷன் மட்டும் தப்பு. காகித தொழிலகங்கள் பற்றி தவறானது. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் திண்டுக்கல்லில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் வந்து கரூரில் வந்து அமைஞ்சிருக்கு. எங்கே இருக்குன்னு கேட்டால் கரூரில் வந்து அமைஞ்சிருக்கு. இது 1979ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது கிரியேட் பண்ண வருஷம் 1979. இது ஆண்டிற்கு 2.45 lakhs மெட்ரிக் டன் காகித உற்பத்தி செய்கிறது. 2.45 லட்சம் மெட்ரிக் டன் காகித உற்பத்தியை வந்து எனக்கு கரூர்லேருந்து உற்பத்தி செய்கிறாங்க. இது வந்து சரி. இப்போ முதல்ல மட்டும் திண்டுக்கல் கிடையாது, கரூர்னு சொல்லி வரணும். கரூர், இது மட்டும் தவறு. வாக்கியம் 1. உலக அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் சீனா முதலிடம் வகிக்கிறது. உலக அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் சீனா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. வாக்கியம் 2. இந்தியா 181 மில்லியன் டன் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. சிமெண்ட் உற்பத்தியில் செகண்ட் பிளேஸில் வந்து இந்தியா வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து சரியானது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் தமிழ்நாடு சிமெண்ட் கழகமும் ஒன்று. வாக்கியம் 2. நாஸ்காம் என்பது தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பாகும். ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் 59.6% பங்களிப்பை வந்து தருதலாம். அதாவது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் 2 மாநிலம் சேர்ந்து 59.6% பங்களிப்பை வந்து மென்பொருள் ஏற்றுமதி வந்து தருது. இது வந்து சரிதான். நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் கிடையாது. கர்நாடகா தான் நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் ஃபஸ்ட் பிளேஸில் வகிக்கக்கூடியது கர்நாடகான்னு சொல்லி வரணும். நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் செகண்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு இருக்குது. மின்னியல் தலைநகரம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடி கேட்டு ரெக்கார்டான கொஷின். மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது சென்னை கிடையாது, நமது கர்நாடகா, மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூருன்னு சொல்லி வரணும். அப்போ ஏ மட்டும் சரி, மற்ற 3 வந்து தப்பு. வாக்கியம் 1. சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பது மற்ற பகுதிகளிலிருந்து வேறுபட்ட வாணிப சட்ட திருத்தங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகும். என்பது சரிதான். வாக்கியம் 2. தமிழகத்தில் நாங்குநேரி, எண்ணூர், ஓசூர் மற்றும் பெரம்பலூரில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைந்துள்ளன. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1.
டைட்டில் பூங்கா 2, டைட்டில் பூங்கா 3 மற்றும் உயிரியல் மருந்தகம் சென்னையில் அமைந்துள்ளது. எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, சென்னையில் வந்து அமைந்திருக்கு. டைட்டில் பூங்கா 4 திருப்பூரில் அமைந்துள்ளது. வாக்கியம் 2 டைட்டில் பூங்கா 4 வந்து கோயம்புத்தூரில் வந்து அமைஞ்சிருக்கும். கோவையில் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ வாக்கியம் 1 மட்டும் சரி. இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 17%. இந்தியாவில் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு மட்டும் எனக்கு 17%. வாக்கியம் 2 தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வாகன தொழிலில் 8% பங்களிப்பை தருகிறது. ஜிடிபியில் எனக்கு வாகன உற்பத்தியில் மட்டும் தமிழ்நாடு 8% வந்து தருது, பங்களிப்பு வந்து தருது. ரெண்டுமே வந்து சரி. 38வது கொஷின். வாக்கியம் 1 தமிழ்நாட்டின் மிக பழமையான தொழில் நெசவு தொழிலாகும். தமிழ்நாட்டுடைய மிக பழமையான தொழில்னு கேட்டாக்க நெசவு தொழில் தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வாக்கியம் 2 கைத்தறித்துறை ஆனது தமிழகத்தில் மிகப்பெரிய குடிசை தொழிலாகும். கைத்தறித்துறை என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய குடிசை தொழிலில் ஒரு முக்கியமான பகுதியாக வந்து இறங்கும். ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டில் உள்ள சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை வந்து 34. தமிழ்நாட்டில் உள்ள சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 34 என்பது சரிதான். கூட்டுத்துறையால் நிர்வகிக்கப்படும் சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை 16. கூட்டுத்துறைன்னு கேட்டால் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு சேர்ந்து இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 16 வந்து இருக்கும். தனியார் துறை மூலம் நிர்வகிக்கப்படும் சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை 18. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 34 சர்க்கரை ஆலை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அனைத்தையுமே வந்து சரி. 1 2 3 4 சரி. 1 2 3 வந்து சரி. உங்களுக்கு டிஎன்பிசியில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் இது தான். டிஎன்பிசியில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் பார்த்தாக்கா இது தான். என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அதிக கல்வியறிவு விகிதம், குறைந்த கல்வியறிவு விகிதம். தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? இந்த 4 கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். இந்த 4 கொஷின் தான் டிஎன்பிசிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கேட்ட ரிப்பீட்டட் கொஷின் அண்ட் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பர்சன்டேஜ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பர்சன்டேஜ் வந்து நான் எடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்துக. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. கன்னியாகுமரி 91.75%, சென்னை 90.18%, தூத்துக்குடி 86.16%, நீலகிரி 85.20%. 4 1 2 3. வாக்கியம் 1 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடத்தில் கன்னியாகுமரி உள்ளது. கன்னியாகுமரி பாருங்க ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்னாக்கா 91.75%. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்தது பி ஆப்ஷன். தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதத்தில் குறைவான இடத்தில் தருமபுரி பார்த்தீங்கன்னாக்கா 68.54% உள்ளது. தமிழ்நாட்டில் குறைவான எழுத்தறிவு விகிதம் விகிதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி வந்து கம்மியாக இருக்குது. தருமபுரி கரெக்டாக தான். தருமபுரி தான் வந்து கம்மியாக இருக்குது. தருமபுரி பார்த்தீங்கன்னாக்கா 68.54% வந்து இருக்குது. இது ரெண்டு வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஒன்று கன்னியாகுமரி, இன்னொன்று தருமபுரி. எது வந்து ஹையஸ்ட்டு, எது வந்து லோவஸ்ட்டு? ஓகேவா? பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 42வது கொஷின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரின்னு சொல்லிடுறாங்க. பாலின விகிதம் வந்து நீலகிரியில் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. பாலின விகிதம் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நீலகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இடத்துல வந்து இருக்கும். 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் வந்து இருக்காங்க. 1041 பெண்கள் வந்து இருக்காங்க. வாக்கியம் 2 குறைவான பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க கிருஷ்ணகிரி. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க அது வந்து கிருஷ்ணகிரி. இதுவும் வந்து சரி. ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை 555. அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா சராசரி மக்கள் தொகை 382. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை 382. தமிழ்நாட்டுடைய சராசரி மக்கள் தொகை வந்து 555. ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குது. ரெண்டுமே தப்பு. அடுத்த கொஷின்.
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை சதவீதம், தமிழ்நாடுடைய மக்கள் தொகை சதவீதம் எனக்கு 5.96%, கிட்டத்தட்ட 6% கிட்டே இருக்காங்க. வாக்கியம் 2, இந்தியாவில் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 11வது இடத்தில் உள்ளது. மக்கள் தொகை இடத்தில் எனக்கு தமிழ்நாடு வந்து 12வது இடத்துல வந்திருக்கு. 12வது இடத்துல வந்திருக்கு. வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தவறு. வாக்கியம் 1, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட சென்னை. மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க சென்னை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாவட்டம் வந்து சென்னை வந்திருக்கு. எவ்வளோ இருக்காங்க கேட்டாக்க 26,903 பேர் வந்திருக்காங்க. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க. குறைவான மக்களிடத்தில் கொண்ட மாவட்டம், குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து எனக்கு நீலகிரி. மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க நீலகிரி. கிட்டத்தட்ட 288 பேர் தான் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் தான் வந்திருக்காங்க. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம், இந்தியாவுடைய பாலின விகிதம் எனக்கு 1000 ஆண்களுக்கு 999 பேர், 96 பேர் கொடுத்துருக்காங்க. 996 பேர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை 1940 பேர். 1940 பேர் எனக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் கேட்டாக்க 996. 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் வந்து இருக்காங்க. 996 பெண்கள் வந்து இருக்காங்க. அது இந்தியாவிலே ஹையஸ்ட் யார் இருக்காங்க கேட்டால் கேரளாவில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாக்க கேரளா வந்து சொல்லலாம் இல்லையா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதத்தில் தவறானது. தமிழ்நாடுடைய பாலின விகிதத்தில் வந்து தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பாலின விகிதம் அதிகபட்சம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க நீலகிரி. எவ்வளோ இருக்கான்னு கேட்டாக்க 1041 பேர் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. 2ஆம் இடத்துல தஞ்சாவூர் வந்து 1031 பேர் இருக்காங்க. பாலின விகிதம் குறைவான கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க தருமபுரி பெண்ணாக்க 76 குறைவாக இருப்பாங்க, மக்கள் தொகையிலையும் கம்மியாக இருப்பாங்க. 946 பேர் இருக்காங்க. இரண்டாவது பாலின விகிதம் குறைவான கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க சேலம் வந்து கம்மியாக இருக்கும். சேலம் வந்து எனக்கு 954 பேர் வந்துருப்பாங்க. கிருஷ்ணகிரி கிடையாது. இப்போது 4th வந்து தப்பு. வாக்கியம் 1, 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம், இந்தியாவுடைய கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வி அறிவு விகிதம் எவ்வளோன்னு கேட்டாக்கா 80.09%. 09% என்பது தப்பு. இந்தியாவுடைய மொத்த சதவீதம் எனக்கு 74.04%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் எனக்கு 74.0% வந்திருக்கும். 74.0%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதம் எவ்வளோன்னு கேட்டாக்க 80.09%. தேசிய கல்வி அறிவை விட தமிழ்நாட்டுடைய சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும். 80.09%. ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது என்பது சரிதான். தெற்கு ரயில்வே மண்டலத்தில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை 690 என்பது சரி. ரெண்டுமே வந்து சரி. தெற்கு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தவறானது எது? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி மற்றும் கர்நாடகா இதெல்லாம் வந்து வரும். ஒடிஷா வந்து வராது. வாக்கியம் 1, இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் மும்பையில் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் மும்பையில் தான் வந்திருக்கு. இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் எதுன்னு கேட்டாக்க நம்ம சென்னை. 3rd பிளேஸில் வந்து பண்ணிக்க நம்ம சென்னை வந்து இருக்கோம். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சியில் சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளது. எத்தனை இடத்துல வந்து விமான நிலையம் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. எத்தனை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டாக்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சி 4 இடத்துல வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் 4 இடத்துல வந்து சர்வதேச விமான நிலையங்கள்
அண்டை நாடுகளுக்கு வந்து போகக்கூடிய சர்வதேச விமான நிலையங்கள் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் தூத்துக்குடியில் உள்நாட்டு விமான நிலையங்கள் வந்து இருக்குது. சேலம் மற்றும் தூத்துக்குடியில் உள்நாட்டு விமான நிலையங்கள் வந்து சேலத்தை மற்றும் தூத்துக்குடியில் வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே வந்து சரியானதை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் பண்ணுங்கள் NH44I. NH44I உடையதாகும். NH எண் பார்த்தீங்கன்னாக்கா 44 வந்து தமிழ்நாடுடைய மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலையம், மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையம் என்பது சரிதான். இது ஓசூரிலிருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கு. ஓசூர் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டாக கன்னியாகுமரி வரைக்கும் பாருங்க 627.2 கிலோமீட்டர் தூரம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சரிதான். தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண். தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் பண்ணக்க 785 கூடியதாகும். இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் மதுரையிலிருந்து துவரங்குறிஞ்சி வரைக்கும் செல்லக்கூடியது தான் இந்த குறுகிய NH ஆகும். அனைத்தையுமே வந்து சரியாக இருக்குது. அனைத்துமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டில் முக்கிய 3 துறைமுகங்களாகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய 3 துறைமுகங்கள் எதுன்னு கேட்டாக்க சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி. என்பது சரியானது. இது வந்து சரியானது. நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு. நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 15 சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டின் கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு கடல்சார் நிர்வாக வாரியத்தால் வந்து நிர்வகிக்கப்படுகின்றன என்பது சரிதான். சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகம். சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் வந்து ஒரு செயற்கை துறைமுகம். இது சரக்கு பெட்டிகளை கையாளும் நாட்டின் துறைகளில் 2வது பெரிய துறைமுகம். இந்திய நாட்டிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான் வந்து இருக்குது. அனைத்தையுமே வந்து சரி. வாக்கியம் 1. இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் சிவகாசி என கருதப்படுகிறது. சிவகாசி தான் வந்து பட்டாசு உற்பத்தியில் தலைநகரமாக வந்து கருதப்படுகிறது. வாக்கியம் 2. சிவகாசி குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுகிறது. சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் சொல்லி அழைக்கிறாங்க. இதுவும் வந்து சரிதான். தமிழ்நாட்டில் அஞ்சலக மாவட்டங்கள் உள்ள தலைமையகத்துடன் பொறுத்துகன்னு சொல்லி இருக்குங்க. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கும். மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கும். அடுத்தது மத்திய மண்டலம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிராப்பள்ளியில் வந்து அமைஞ்சிருக்கும். தெற்கு மண்டலம் வந்து மதுரையில் வந்து அமைஞ்சிருக்கும். 2, 3, 4, 1. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? காவிரி டெல்டா பகுதிகள். தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் எது? தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய 2வது உணவுப் பயிர் வந்து சிறுதானியங்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எங்குள்ளது? மேட்டூரில் வந்து அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை. பெரிய துறைமுகம் 3, சிறிய துறைமுகம் வந்து 15 வந்து இருக்குது. அடுத்தது கோடிட்ட இடங்களை வந்து நிரப்புக. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு %, தருகிறது. 21% வந்து தரும். சாத்தனூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. மும்பை மற்றும் டில்லியை அடுத்து இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம். 3rd பிளேஸில் வந்து நம்ம சென்னை இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து மும்பை, செகண்டில் வந்து டெல்லி. ஃபஸ்ட்டு மும்பை, அடுத்து தான் டெல்லி. ஓகேவா? ஃபஸ்ட்டு மும்பை, டெல்லிக்கு அடுத்தது 3rd பிளேஸில் வந்து நம்ம சென்னை வந்து இருக்கும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. வர்த்தக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பொறுத்துக. பாக்சைட் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டாக்க சேர்வராயன்மலையிலேருந்து எடுக்கிறாங்க. ஜிப்சம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கிறாங்க. இரும்பு தாது வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து எடுக்கிறாங்க. சுண்ணாம்புகள் வந்து சேலத்துலேருந்து எடுக்கிறாங்க. 2, 4, 1, 3. கூற்று கண்டுபிடிக்க. கூற்று கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலங்கள் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அழைக்கப்படுகிறது என்பது சரிதான். காரணம், இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து
சரியான விளக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியான கூற்றினை கண்டுபிடிக்க. நீலகிரி தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாகும். நீலகிரி தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு மாவட்டமாகும் என்பது சரி. காரணம், இது தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. இது வந்து தப்பு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு சரி, ஆனால் அதுக்காக வந்து அங்கே மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. தட்பவெப்பம் காலநிலை வந்து அங்கே குறைவான காலநிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பனிகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து வாழ முடியாது. மலைப்பிரதேசன்றதுனால வந்து வாழ முடியல இல்லையா. கூற்று காரணம் வந்து ரெண்டும் சரி தான், ஆனால் விளக்கம் வந்து தப்பு. விளக்கம் வந்து சரியானது அல்ல. அடுத்தது இப்போ வந்து எக்கனாமிக், தமிழ்நாடு பொருளாதாரம் இருக்கு இல்லையா, 11th எக்கனாமிக் வந்து அப்படியே பார்த்துடலாம். வாக்கியம் 1, பூலோக ரீதியாக தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலமாகும். பூலோக ரீதியாக பார்த்தினாக்கா தமிழ்நாடு வந்து 11வது பெரிய மாநிலமாகும்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் எப்படி பார்த்தோம், 12th பிளேஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 12th பிளேஸில் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே இருக்கிறத தான் எடுக்க முடியும், 11th தான் எடுத்துருக்கேன். இது வந்து சரி. மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு. இது வந்து சரி. ரெண்டுமே வந்து சரி. நமக்கு 10th ஜியோகிராஃபி தான் ரொம்ப முக்கியம், ஸோ அதவே பார்த்துக்குங்க. வாக்கியம் 1, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 3வது இடத்துல வந்து இருக்குது. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 2nd பிளேஸில் வந்து இருக்குது. மனித வளர்ச்சி குறியீட்டில் HDI, இந்த HDI வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்குறாங்க. HDI பேஸ் பண்ணி கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க டிஎன்பிசியில். அந்த இடத்துல வந்து 3rd பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு வந்து அந்த இடத்துல வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1, தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 17% பங்களிப்புடன் தமிழ்நாடு முதலிடத்தில் வகிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு இருக்குது சரிதான். நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ரீசெண்டாக இப்போ கேட்ட கொஷின். 2018ஆம் ஆண்டு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் வந்து இருக்கும். 3rd பிளேஸில் வந்து இருக்கும். இது வந்து சரி. வாக்கியம் 1, தமிழ்நாட்டில் 17 ஆறுகள் உள்ளது. தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஆறுகள் வந்து இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 ஆறுகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 17 ஆறுகள் தான் வந்து இருக்குது. தமிழகத்தில் ஏரி பாசனம் 56% அதிக அளவில் உள்ளது. தமிழகத்தில் ஏரி பாசனம் வந்து அதிகமாக கிடையாது. கிணற்று பாசனம் தான் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. கிணற்று பாசனம் தான் 56% ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கும். இப்போ 1 வந்து சரி, 2வது வந்து தவறு. தமிழ்நாட்டில் சுரங்கங்கள் உள்ள இடத்தில் தவறான இணையை கண்டுபிடிக்க. தமிழ்நாட்டில் சுரங்கங்கள் உள்ள இடத்துல வந்து தவறான இதை வந்து கேட்குறாங்க. சேலத்தில் வந்து இரும்பு தாது வந்து எடுக்கிறாங்க. சேலத்தில் வந்து என்ன எடுக்கிறாங்கன்றாக்க மாங்கனீஸ் வந்து எடுக்கிறாங்க. சுரங்கப்பாதை மூலிமா மாங்கனீஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்போ இது வந்து தப்பு. ஏற்காட்டில் ஃபாக்சைட் எடுக்கிறாங்க. கஞ்சமலையில் இரும்பு தாது வந்து எடுக்கிறாங்க. வாக்கியம் 1, மாலிப்டனம் என்னும் ரசாயனத்தாது இந்தியாவிலே திருச்சி மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்ன ஊரில் மட்டுமே கிடைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலே எங்கே இருக்குங்கிட்ட தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்ற ஊரில் மட்டும்தான் இருக்குது. கரடிக்குட்டம் மாவட்டம் சரி, திருச்சியில் மதுரையில் உள்ள கரடிக்குட்டம் என்ற ஊரில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மாலிப்டனம் என்னும் ரசாயனத்தாது இந்தியாவிலே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நாட்டின் கனிம வளங்கள் இருப்பில் தமிழ்நாட்டில் லிக்னைட் வந்து 87% பங்கு வந்து இருக்குது. லிக்னைட்டில் 87% நிலக்கரி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சரி. வாக்கியம் 1, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7.21 கோடி மக்கள் தொகையுடன் தமிழ்நாடு 7வது இடத்துல வந்து இருக்குது. தமிழ்நாடு வந்து 7வது பிளேஸில் வந்து இருக்குது. வாக்கியம் 2, மக்கள் தொகை சரி 6th பிளேஸில் வந்துருக்கும். 7வது இல்லை 6th பிளேஸில் வந்துருக்கும். வாக்கியம் 2, மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகை இடத்துல பண்ணிக்க தமிழ்நாடு வந்து 12வது இடத்துல இருக்குது. 12வது இடத்துல வந்து இருக்குது. இந்த கரெக்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 12வது சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பூலோகம் அப்படின்னு சொல்லிட்டு 11வது இடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே மாற்றி கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் இருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துருக்கேன். வாக்கியம் 1, இந்தியாவின் கல்வி அறிவு வீதம் எனக்கு 80.33%. 80.33% என்பது
தவறு. 24.4% இல்லையா? தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு தான் 80.33%. ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. பொருந்தாததை தேர்ந்தெடு. நெல் ரப்பர் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. நெல் மற்றும் ரப்பர் உற்பத்தியில் எனக்கு தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் வந்துருக்கு. சரிதான். வாழை, தேங்காய், மஞ்சள், உதிரிப்பூக்கள், எண்ணெய் வித்துக்கள், கடலை உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. 2ஆம் இடத்துல கிடையாது. ஃபஸ்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு இருக்குது. வாழை, தேங்காய், மஞ்சள், உதிரிப்பூக்கள், எண்ணெய் வித்துக்கள், கடலை உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்துருக்கு. இப்போ பி தான் வந்து தப்பு. பழங்கள், மிளகு, சோளம், சூரியகாந்தி உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ் இருக்குது என்பது சரிதான். கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்தில் தமிழ்நாடு வந்து இருக்குது. 4th பிளேஸில் வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது. வாக்கியம் 1. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுவது மும்பை. இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுவது சென்னை. இது வந்து 11th எக்கனாமிக். நம்ம தமிழ்நாடு வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாடு தான் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதிகமாக கேட்ட ரெக்கார்டான கொஷின் கேட்டால் இதுதான். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. வாக்கியம் 2 வந்து சரி. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு. வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழில் பூங்காக்கள் உள்ளன. 110 தொழில் பூங்காக்கள் உள்ளது என்பது சரிதான். சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளதுனால தான் தெற்காசியாவின் சாக்லேட் சரி, ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லி சென்னையை வந்து அழைக்கிறாங்க. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் கரூர். பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் எதுன்னு கேட்டாங்க கரூர். வாக்கியம் 2. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்கள் ஒன்றாக கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் திகழ்கிறது என்பதும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது எஃகு நகரம் என அழைக்கப்படும் சேலத்தில் ஒரு ஜவ்வரிசை தயார் பண்ணி நிறுவனங்களுக்கும் கனிம செல்வங்களுக்கும் உள்ளது. எஃகு நகரம் என அழைக்கப்படும் சேலம் ஜவ்வரிசி தயார் பண்ணும் நிறுவனங்களில் கனிம செல்வங்களும் உள்ளன. கனிம செல்வங்களும் எனக்கு அதிகமாக வந்து இருக்குது. சேலத்தில் வந்து ஜவ்வரிசி ரெடி பண்ணுறாங்க, கனிம வளங்கள் நிறைஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃகு தலைநகரம் சொல்லியும் அழைக்கிறாங்க. சிவகாசியும் அச்சுத்தொழில் மற்றும் பட்டாசு நிறுவனம் அதிகம் காணப்படுகிறது. சிவகாசி இருப்பதனாக்க அச்சுத்தொழில் இம்பார்ட்டன்ட் கொஷின். அச்சுத்தொழில் எங்கே நடக்குதுன்னு கேட்டாக்க சிவகாசியில் தான் வந்து நடக்குது. சிவகாசி மற்றும் பட்டாசு நிறுவனம் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. எதுன்னு கேட்டாக்க தூத்துக்குடி. இது வந்து சரிதான். சேலத்திற்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி 2ஆம் இடத்தில் உள்ளது. தூத்துக்குடி கிடையாது, சென்னை தான் வந்து பண்ணக்க சேலத்துக்கு அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸில் வந்துருக்கும் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில். வாக்கியம் 1. திருப்பூர் இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது வந்து திருப்பூர் என்பது சரி. தமிழ்நாடு பண்ணக்க இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு 41% வந்து ரெடி பண்ணுறாங்க. இது வந்து சரி. ஏ வந்து தமிழ்நாடு. வாக்கியம் 1. பின்னல் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது ஈரோடு. திருப்பூர். ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கு முக்கிய ஜவுளி சந்தையாக உள்ளது. ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. 81வது கொஷின். வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் உள்ள தோல் பொருட்கள் மற்றும் பதனிடும் தொழிற்சாலைகள் வேலூர், திண்டுக்கல், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கிடையாது, ஈரோட்டில் தான் அமைஞ்சிருக்கும். நாமக்கல் இல்லாமல் ஈரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கும். வாக்கியம் 2. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தொழில் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் வந்து நடைபெறுது. ஒவ்வொரு வருஷம் எனக்கு பன்னாட்டு தொழில் பொருட்கள் வச்சு சென்னையில் வந்து நடைபெறுது. ஃபஸ்ட்டு வந்து தப்பு, 2வது வந்து சரி.
வாக்கியம் 1. பன்னாட்டு மற்றும் தெற்கு ஆசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது. சென்னை தான் விளங்குகிறது என்பது சரிதான். சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிப்புக்கு இடமாக விளங்குகிறது என்பதும் சரி. ரெண்டுமே சரி. வாக்கியம் 1. கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கோவை காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பூர் மாவு அரைப்பான் இயந்திரங்களுக்கு புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. திருப்பூர் கிடையாது, கோவை தான் மாவு அரைப்பான் இயந்திரத்துக்கு புவிசார் குறியீட்டை பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு சரி, ரெண்டாவது தவறு. இந்தியாவின் இணையத்தின் பயன்பாட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுடைய இணைய பயன்பாட்டில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவின் இணையத்தில் பயன்பாட்டில் மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருக்குது. மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. சாரி, ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் உள்ள இடங்களில் தவறானது. இடங்கள் தவறானதுன்னு சொல்லிக்கிறாங்க. சேலம் உள்நாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்கள் தவறானது. தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்கள் நாகப்பட்டினம் நடுத்தரம். வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் மிக அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை. அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை. குறைவான அடர்த்தி நீலகிரி. ரெண்டுமே சரி. தமிழ்நாட்டில் அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் கடலூர். அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க நீலகிரி. பாலின விகிதம் கொண்ட நீலகிரி. தமிழ்நாட்டில் குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க கடலூர். ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குது. ரெண்டுமே தவறு. வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. 92.14% ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி. ரெண்டுமே சரி. உடல்நல குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்தில் மேலாக உள்ளது? உடல்நல குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக இருக்குது? எதை விட ஹையஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டாக்க குஜராத்தை விட ஹையஸ்ட்டாக இருக்குது. பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம். தேர்ட் பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு எதில் வளமானது? தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னு கேட்டாக்க மனித வளத்தில் மிக அதிகமாக இருக்கும். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் என்ன? கிணறுகள். பின்னல் ஆடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு கிடையாது. ஈரோடு தான் தப்பு. எஃகு நகரம் சேலம். பம்பு நகரம் கோயம்புத்தூர். பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது? பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர முன்னிலையில் இருக்குன்னு கேட்டாங்க ஏலக்காயை தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? எந்த பயிர் உற்பத்திக்காக தமிழ்நாட்டில் அதிக பரப்பு இது பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க நெல் உற்பத்திக்காக. எழுத்தறிவு விகிதத்தை தமிழ்நாட்டின் தரம் என்ன? 8வது இடத்துல வந்திருக்கு. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு முதலிட்டு தமிழ்நாட்டின் தரம் என்ன? ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழ்நாட்டின் மாவட்டம் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது. நீலகிரி. மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது. அரியலூர். எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? பாண்டிச்சேரி. பாலின விகிதம் பாண்டிச்சேரியில் அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எதில் அதிக பங்கு வகிக்கிறதுன்னு கேட்டால் பணிகள் துறையில். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்ன? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதிகமாக கேட்ட கொஸ்டின். தேர்ட் பிளேஸில் இருக்குது. SPIC அமைந்துள்ள இடம் என்ன? SPIC ஸ்பெஷல் ஜோன் சொல்லி வரும். அது அமைந்துள்ள இடம் எங்கே? தூத்துக்குடி. TICLின் பகுதி உயிரியல் பூங்கா. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது? 3ஆம் இடத்துல இருக்குது. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எது? சென்னை. வாக்கியம் 1.
நெசவாளர் நகரம் என அழைக்கப்படுவது நகரம் கரூர். நெசவாளர் நகரம் என்று அழைக்கப்படுவது கரூர். உள்நாட்டு மற்றும் உலகளவிய சந்தைக்கு தரை விரிப்புகள் உற்பத்தி செய்யும் முக்கியமாக திகழும் இடம் வந்து பவானி மற்றும் குமாரபாளையம் என்பது ரெண்டுமே வந்து சரி. தவறானதை திண்டு. தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னை. தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை உள்ள இடம் வந்து பாருங்க சென்னையில் வந்து இருக்குது. சென்னையில் தான் வந்து இருக்குது. சென்னை புறநகரம் உள்ள போர் தடவாளங்கள் தயாரிக்கும் கனரக தொழிற்சாலை பெரும்பாலும் அமைந்துள்ளது. பெரம்பலூர் வந்து அமைகிற ஆவடியில் வந்து அமைஞ்சிருக்கும். விசை நீர் குழாய் மற்றும் விசை அறைகள் தயாரிப்புக்கு பாரத கனரக மின்சாதன நிறுவனம் மத்திய அரசு திருச்சியில் நிறுவியுள்ளது. திருச்சியில் வந்து பெல் நிறுவனம் வந்து அமைச்சிருப்பாங்க. சுமை தூக்கும் வாகனம் முழுதாக கட்டமைப்புக்கான தொழிற்சாலைக்கு பெயர் பெற்ற இடங்கள் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு எனக்கு அதிக இடத்துல வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து சரி. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு எனக்கு சிப்காட்டை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க. சிப்காட்டை வந்து கிரியேட் பண்ண வருஷம் பாருங்க 1971. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் டான்சிட்கோ தமிழக அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு 1970. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் டிட்கோ நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் TIIC நிறுவப்பட்ட ஆண்டு 1949. வாக்கியம் 1. ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 16, 2016 என்பது சரிதான். ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம் 5 ஏப்ரல் 2014 வந்து தொடங்கியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது நமது சென்னை. குழாய்கள் மற்றும் நீரிறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கோயம்புத்தூர். டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். தொழில்துறை. திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. திருப்பூர் பின்னலாடை தயாரித்தல். டேஷில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓசூர். கோடிட்டடங்களை நிரப்புக. டேஷ் நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதியில் தமிழ்நாட்டில் டேஷ் மற்றும் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது. வெள்ளூர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து மாறணும். திருப்பத்தூர்ன்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இடத்துல மாறணும். 1 பையம்பள்ளி. இந்த பையம்பள்ளின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். இரும்புக்கான சாலை வசதிகள்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. கற்காலத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. பையம்பள்ளி வேலூரில் பிரிச்சாச்சு. திருப்பத்தூர்னு சொல்லி வரணும். 1. அடுத்தது ஜவாது மற்றும் ஏலகிரி மலை வந்து பண்ணுங்க இங்கே தான் திருப்பத்தூருக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அது ஒன்று வரணும். அடுத்தது பண்ணுங்க இந்த தோல் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பிளேசஸ் பண்ணுங்க வாணியம்படி மற்றும் ஆம்பூர். இந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து திருப்பத்தூருக்கு சேர்ந்தது. இந்த இடம் வந்து மாறணும். ஸோ சில இடங்கள்லாம் வந்து மாறணும் திருப்பத்தூர்னு சொல்லி. இன்னும் வேலூர்னே இருக்குது. பின்வரவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத பகுதி எது? தர்மபுரி கிடையாது. ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்படி. பின்வரவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல? இது வந்து நிறுவனம் அல்லன்னு கேட்டுங்க. எம்ஃபெக். அடுத்து பொறுத்துக. தொழில் முனைவோர்னு கேட்டாக்க புத்தாக்கம் புனைவர். எம்பெக் என்பது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அது டான்சி என்பது 1965 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். அப்போது 3142. 4 உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுவதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இதெல்லாம் 4 உற்பத்தி காரணிகள் வந்து இருக்கும். இதில் வந்து தவறானது எதுவுமே இல்லை. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நம்ம ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த மாதிரி எழுதி பாருங்கள். எழுதுனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இருக்கிற இந்த 80 நாளில் வந்து சரியாக பயன்படுத்தி சரியாக பண்ணாக்க ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். படிங்க. தேங்க்யூ.